ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். எங்கே கிளம்பிட்டோம்னா இந்த ட்ரிப்பு சென்னை கிளம்பிட்டோம்டா. அந்த இப்படி திருப்பதி சென்னை ஓகே, அது அக்கா வேறு இதெல்லாம் கவர் ஆகிட்டாங்க. சென்னை 401 கிலோமீட்டர் இருக்குது. போய்கிட்டே பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பொங்கல் ரைடாக சென்னைக்கு ஒரு ரைடு போயிருக்கோம். ஆனால் எல்லோரும் சென்னையிலேருந்து இங்கே வருவாங்க பொங்கலுக்கு. நம்ம வழக்கத்துக்கு மாற இங்கே இருந்து சென்னைக்கு போகிற பொங்கலுக்கு. வீட்டில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த சென்னை 382 கிலோமீட்டர் 55 எத்தனை மணிக்கில் சென்னைக்கு போகிறோன்னு பார்ப்போம். கூகுள் மேப்பை பிரேக் பண்ணுறோம். இந்த வீடியோலாம் பார்த்தேன்னா அவ்வளோதான். அது எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஓகே, போய்கிட்டே பார்ப்போம். ஓகே, பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது, அப்புறம் சொல்கிறான். ஓகே, பாய். இருக்கோம்னா உளுந்தூர் போயிட்டு கோவில் நினைக்கிறோம். டீ பிரேக் எடுக்கலாம். இன்னும் ஒரு 150 உட்கார முடியல. 150 தான் இருக்குது. 1.5 டிராஃபிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா போயிடலாம். சத்தமாக தான் பேசினாங்க. The next day. ஃபேன்ஸா? ஒரு நாள் இருந்தால் வண்டலூர் டிக்கெட் எவ்வளோ மச்சா? நீங்கள் போனீங்கல்ல? சின்ன பசங்களுக்கு 200 நினைக்கிறேன். அப்பா பெரிய பசங்களுக்கு 300 அந்த வியூ சூப்பராக இருக்கும். இங்கிட்டிருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மள சும்மா அந்த டால்ஃபின் பக்கத்தில் உள்ளது இங்கே பார்த்து இதுவாகி போச்சு. பகலில் பட்டோன்னா அந்த இதை என்னென்னு பார்க்கணும்.
இந்த கண்ணாடி பில்டிங் வச்சு பார்த்தோம்ல, எங்கே ஒன்று கொடுத்தேன். கண்ணாடி பில்டிங் வச்சு ஒன்று பார்த்தோமா, அதை என்னென்னு பார்க்கணும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, அந்த டிசைனும் சூப்பராக இருந்துச்சு. நீளமாக இருந்துச்சு அப்படியா ஆஃபீஸ் மாதிரி. இதில் படத்துலேயே இங்கே பார்த்த மாதிரியே டேய் எங்கடா கூட்டிகிட்டு போகிற? ஜெர்மன் இப்போ அதுக்கு வந்து கவ்வ போகுது இப்போ. இது போனால் சுடுகாடு, இங்கிட்டு போனால் சுடுகாடு. இங்கே இருக்குது. அங்கே அவ்வளோ பெரிய கிணறு இருக்கும் தெரியுமா? ஏன்னா உன்னைய கூட்டிகிட்டு போனால் அப்புறம் நீ பயந்துருவ. அப்புறம் எங்கள் வீட்டு என்னையும் சொல்லி கொடுப்பேன். இதுதான் நல்லா இருக்கும், இந்த ஸ்பாட்டு தான் நல்லா இருக்கும். இது ஒரு ஸ்பாட்டு பச்சை பச்சைன்னு இருக்குன்னு. இந்த ஊரில் இப்படி தான், இது மட்டும்தான் பச்சை பசைன்னு இருக்குது. மொத்தெல்லாம் இடிச்சு வீடாக கட்டிட்டாங்கறியோ. ஒன்று கூட பச்சை பசைன்னு இருக்குது. பார்த்தாங்க மெட்ராஸ் வாசியாக எப்படி சொல்கிறான்னு. நான் எல்லாத்தையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் நீ பேசுகிறப்பெல்லாம். இப்படி போனால் அங்கே ஒரு போக முடியாது பைக்கா. இன்னொரு கூட்டு போட்டா அப்படியே இது மாதிரியே இருக்கும். இது அப்படியே ட்ரீ ஹவுஸ் மாதிரியே இருக்கும், செம்மையாக இருக்கும். அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே செடி வளர்ந்து அப்படியே தொங்கும். அப்படியே கூட்டு விஷயம் எடுக்காத. எவ்வளோ நேரம் மாற்றினுக்கிற? எவ்வளோ நேரம் மாற்றின? அதை போயிட்டுருக்கு. அம்மாடி வேகத்தல்லடா பாத்துறா. ஏடா முடிச்சுட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போதான் நான் கூப்பிட்டு போனேன். ட்ரீ பார்க்க வேணாமா? பாவி ஹவுஸ்ல ட்ரீ இருக்குமே, அதை பார்க்க வேணாமா? நானாங்க ரைட்டு பார்த்தோமா, லெஃப்ட் போகிறோம் பாருங்க. தர்மலிங்கம்மா என்ன சொல்றாரு அவர்? தர்மலிங்கம் யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? பின்னாடி இருக்கானா ஃப்ரெண்டு? பர்த்டேனா? ஹாப்பி பர்த்டேனா? த்ரீ ஹவர்ஸ்ன்னு எங்கேயோ கூட்டிட்டு போறேன். ஆனால் இப்போ நான் காட்டிட்டேன்னா பேஜில் போறியா? எங்க பகுதி இருக்குதா காலியான்னு தெரியலையா? எத்தனை வருஷம் கழிச்சு வரேன். பகுதி பேரு ட்ரீ ஹவுஸ் இல்லை, செடி ஃபுல்லாக அப்படி டிசைனு சூப்பராக இருக்கு. அம்மா நல்லா இல்லை, நல்லா தான் இருக்குது. அது என்ட்ரன்ஸ் தான் இதுவாக இருக்குது, செடி வச்சு டிசைனாக இருக்குது. தள்ளி உட்காந்துங்க பின்னாடி தான். அப்புறம் இப்படி ஒரு இது இருக்குது. இப்படி போனால் இன்னொரு இது இருக்குது. பசிக்குது. வீட்டுக்கு போனால் சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஐயோ அது வேற இருக்குதுல்ல. நாங்கள் கேட்டு பாப்பா. அப்போனா நாம நாளைக்கு தான் போகிற மாதிரி வரும். இங்கே ஒரு இதுவா? எங்கே பாரு, நீ போகிற மாதிரியா? இங்கே பாரு. இன்னைக்கு வந்து குளிக்க போகிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. இங்கே இன்னொரு இடம் எதுவும் இருக்குங்க, நான் தொட்டி மாதிரி. ஒன்றும் இல்லை, கியர் பைக் ஓட்ட சொல்ல தெரியா? கியர் பைக்கா? நீ லைசன்ஸ் எடுத்துட்டு கியர் பைக் ஓட்டலாம். உனக்கு வயசு எத்தனை? 3 வயசா? 13 வயசா? 13 வயசு. இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷம் கழிச்சு லைசன்ஸ் அப்ளை பண்ணு, கியர் பைக் ஓட்டலாம்.
யாருமே காணும். வந்துட்டாங்களா? இதுதான் எங்களுடைய வீடு. இதுதான் வீடு. அச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். திருமணம் முக்கியதாதா? எடுக்க ஆரம்பிச்சா மெட்ரோ. தம்பி இப்போ நீங்கள் வந்து 2வது மெட்ரோ ஸ்டேஷன். ம் செகண்ட் மேலே ஃபஸ்ட்டு தான். இப்படி போமாடா, இப்படி போமா? அப்போ நெல்லி நீ தான் வரான். இப்படிதான் எங்கள் மச்சான் எல்லாத்தையும் வீடியோவில் போட்டுட்டு வச்சான். எஸ்டி தான் அமௌண்ட் என்ன ஸ்டிக்கர்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க, கண்ணாடிலாம் மறைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் போமா அண்ணே ஹை பீம் போட்டே போகிறாரு. லோ பீம் போட மாட்டாரா? லோ பீம் போட மாட்டாரா ஃப்ளைட்டில்? இந்த ஃப்ளைட் வருது அண்ணா. நீ ஒரு மாதம் பண்ணதே வரல. சூப்பராக தான் இருந்துச்சு ஆறு. என்ன 2 நிமிஷத்துக்கு அது வர முடியாதான்? அது சொன்னால எல்லாமே எக்ஸ்ஐடி கொடுத்துட்டு தான் போக முடியுமா? பயணிகளின் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு அன்பு கூர்ந்து நடு மேடையில் உள்ள மஞ்சள் கூட்டுக்கு பின்னால் நிற்கவும். The next day.
எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் மனதே புண்படுத்தும் நோக்கம் அல்ல. நம்மளுடைய அடுத்த பயணம் மெரினா கடற்கரை. மெரினா பீச் நினைவிடம் அப்பல இதுடா பேரறிஞர் அண்ணாவா ஏதோ சொல்லுவாங்க. அண்ணா அறிவாலயம்டா. அண்ணா அறிவாலயம். இதெல்லாம் எங்கள்கிட்ட எம்ஜிஆரை போச்சிருக்காங்க. அவரை கட்டியிருக்க வாட்ச் இன்ன வரைக்கும் ஓடுது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. காதை வச்சு கேட்டால் தெரியும் அப்படிம்பாங்க. பாருங்கள். முன்னாடி இங்கே இது இருந்துச்சா நான் சொல்ல இல்லை காதில் வச்சு கேட்குற மாதிரி. பக்கத்து பக்கத்தில் இருந்தால் எங்கிட்ட வியாபாரம் ஓடும்.